Hello Foodie buddies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Black Fungus and Chicken வச்சு ஒரு சூப்பர் டெலிஷியஸான ரெசிபி. இந்த சூப்பர் ஃபண்டாஸ்டிக்கான டிஷ்ஷை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஓ ஹலோ, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அது மட்டும் பண்ணா பார்த்தாதுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பண்ணியாச்சா? அப்போ பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, so that நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. வெல்கம் டு த ஃபுடி buddies கேங். வீடியோக்குள்ள இப்போ போயிடலாமா? ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா 300 grams சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் ஈஸி டு ஈட். ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மஷ்ரூமில் ஒரு வெரைட்டி தான், அண்ட் இதை உட்டியல் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. இது வந்து டீஹைட்ரேட்டடாக வந்து நம்மளுக்கு வாங்க கிடைக்கும். இதை ஹைட்ரேட் பண்ணி நம்ம குக் பண்ணணும். ஸோ 100 grams ஆஃப் பிளாக் ஃபங்கஸ் இங்கே நான் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் வந்து போர் பண்ண போகிறோம். இது நல்லா சோக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஹாட் வாட்டர் போர் பண்ணணும். போர் பண்ணிவிட்டு மினிமம் 30 minutes to 1 hour வரைக்கும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து ட்ரை ஃபார்ம்லேருந்து நல்லா சோக் பண்ணி நம்மளுக்கு வந்து ரீஹைட்ரேட் ஆகிடும். அடுத்ததாக 1.5 inch இஞ்சி வந்து நான் இங்கே பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். கொஞ்சம் லாங் பீசஸாக வந்து நறுக்கிக்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி பிரித்து விட்டுக்கிறேன், இந்த மாதிரி லாங் ஸ்லைசஸாக இருக்கிற மாதிரி. அடுத்ததாக வந்து 4 பச்சை மிளகாய் நான் இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். 4 கட் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் இங்கே 4 யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ இதோட கொஞ்சம் வெள்ளைப்பாட்டும் லாஸ்ட்டாக போடுறதுக்கு கார்னிஷிங் போடுறதுக்கு க்ரீன் பாட்டையுமே இங்கே நான் சாப் பண்ணி வச்சிடுறேன். தனித்தனியாகவே எடுத்து வச்சிடுறேன். இப்போ 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த பிளாக் ஃபங்கஸ் நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பாட்டும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நல்லா சாஃப்டான பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதை எல்லா பீசஸுமே இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம். அந்த சோக் ஆகிற லிக்விடை நம்ம டிஸ்கார்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே நம்ம வந்து இண்டிவிஜுவல் பீசஸை வந்து நம்ம ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த திக்கான பீசஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் ஒன்றும் கிடையாது, இந்த பீஸில் தான் வந்து அது மரத்தோடு ஒட்டி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். ஸோ அந்த பீசஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். நல்ல ஒரு க்ரன்ச் இருக்கும் ஆக்சுவலாக இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கு. ஸோ இது எல்லாமே இப்படி நான் நறுக்கி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு ஃப்ரைங் பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் பீசஸை இங்கே ஆட் பண்ணிடலாம். ஒரு 30 seconds அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ரெண்டுமே ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் எப்போவுமே வச்சு குக் பண்ணணும் நம்ம. ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். ஆனியன்ஸ் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கிட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட வெள்ளைப்பாட்டையுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுவோம். எந்த பாட்டையுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதுவுமே ஒரு 30 to 40 seconds நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இங்கே ஆட் பண்ணிவிடுவோம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வீட்லேயே அரைச்சதுங்க. ஸோ இதையுமே ஆட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக போதும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 7 to 8 minutes நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் ஃபங்கஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து
1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். அதிகமாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு கலரும் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நம்மளோட எல்லா ஃப்ளேவரும் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு, நம்ம பிளாக் ஃபங்கஸ்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஈவனாக அது கோட் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி அதை குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிற போகிறேன். ஒரு 4 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் சூப்பராக எல்லாமே குக் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சால்ட் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படியே கம்பைன் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஃபண்டாஸ்டிக்கான டிஷ்ஷை ப்ளே பண்ணிடலாம். Taste time. ஸோ சிக்கன், மஷ்ரூம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி ஒரு பைட் எடுத்துக்கலாம். வா, என்ன டேஸ்ட்டுங்க! எல்லா ஃப்ளேவர்ஸும் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி சிக்கன்லேயே இருக்கட்டும் அந்த மஷ்ரூம்லேயே இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மஷ்ரூம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஆட்டோட காது தலைக்கறி சாப்பிடும்போது ஆட்டோட காது கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். இதுக்குன்னு பெருசாக ஃப்ளேவர் இருக்க போகிறதில்ல. பட் இந்த மாதிரி சூப்பரான ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பைசஸை அப்சர்வ் பண்ணி நம்ம நார்மல் மஷ்ரூம் மாதிரி தான் அந்த ஒரு ஃப்ளேவரை சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா என்ஜாய் அவர் வீடியோஸ். பாய்.